புஷ்பா புருஷன் லாஸ்ட் அப்படி ஒரு நல்ல பதிவை கொடுத்து என் பொண்டாட்டியை எங்கேயுமே வெளியில் கூப்பிட்டு போகிற அளவுக்கு ஆக்கி விட்டார் மனுஷன். மானிட்டர்லாம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் மானிட்டர் பார்த்த டைலாக் எதுவுமே வராது அங்கே பிரேமுக்குள்ள. இவர் அப்படியே நிற்பாது, என்னடா வல்ல வல்ல அடிச்சுக்கிறாங்க உள்ள, சொன்ன டைலாக் எதுவுமே வரலையே அப்படின்ட்டு. கேமரா அங்கே இருக்கு, கேமராக்கு ஒரு அரை அடி முன்னாடி தள்ளி அவர் நிற்கிறாப்புல. அண்ணன் நான் பேச இந்த பிள்ளை பேச நான் பேச இந்த பிள்ளை பேச பேசிக்கிட்டே பார்த்தா என்னடா இந்த ஒரு கேமரா தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. தெரியும் பார்த்தா கேமராவே இல்லை. ஆனால் நம்ம கோட்டுட்டு அதை கூட பார்க்காம டெல்லிக்கு போய் நான் ஆட்சியை பிடிக்கிறோம் அப்படின்ட்டு. முருகனே அவங்க பின்னாடி திரும்பி பாருங்க, என்னங்க கேமரா என்ன கேமரா காணாமா, இன்னும் டேரக்டர் கட்டு சொல்லவே இல்லை, அவர் சொன்னால் நம்ம நிப்பாட்ட மாட்டாங்க பாருங்க, அங்கே பாருங்க இப்போ இன்னொருத்தர் பேசிட்டே கேமரா 2 பேர் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே தான் இருப்போம். அவர் சொல்லிடுவார், இவங்க எங்கே முடிக்காங்க அங்கே முடிச்சு கேமரா திட்டு வாங்கலான்டுவார். அண்ணன் ஒரு டைலாக் பேசி பக்காவை ரெடி பண்ணி பஞ்சடிக்கான்னு இருப்பார். சொல்ல அப்படின்னு போய் யோகி பாபு வந்து ஒரு பஞ்சு அடிச்சு விட்டுருவாப்புல. 4 தடவை பார்ப்போம், 5ஆவது தடவை எலிய சார் நான் அருவாள் எடுத்து ஒரே வட்டம் வெட்டி பிடிவேன். டென்ஷன் பண்ணுறாங்க, என்ன எவ்வளவு சொன்னதே பேச மாட்டேன்றாங்க. அவட வாங்கடா நீங்களும் நானும் பார்த்து வந்து அந்த சின்னத்தை டென்ஷன் ஆயிடுவார். இவ்வளோ பெரிய ஒரு வில்லை இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் வில்லை அப்படின்னு மனுஷாளிக்க அண்ணனை வந்து நினைக்காம வேறு யாரும் நினைக்க முடியாது. விடிஞ்சா இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றப்ப நைட்டு எங்கள் அப்பா தவறிட்டாரு. அப்போ பிரதர் ஃபோன் பண்ணாரு, அண்ணன் இந்த மாதிரி கேள்விப்பட்டேனே. ஆமாம் பிரதர், சாரி பிரதர், நான் போயிட்டு வந்துடுறேன் பிரதர், நான் அடுத்து வேற எல்லாம் வந்து பேசிடுறேன் பிரதர், நீங்கள் ஆரம்பிச்சிருங்க பிரதர், நீங்கள் போங்க நான் காலையில் அங்கே வந்துடுவேன். பிரதர் நீங்கள் எதுக்கு பிரதர், நீங்கள் நம்ம ஃபங்க்ஷன் முக்கியம் இல்லைங்க, இது எப்போ வேணாலும் வச்சுக்கலாங்க, வாங்க அதுதாங்க முக்கியம், விடுங்க கேன்சல் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். எழில் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது, அதான் உண்மை. மணங்குத்தி பறவை, தேசிங்கி ராஜா, வெள்ளக்காரத்துறை, வேலைன்னு வந்துட்ட வெள்ளக்காரன், இப்போ சரவணனுக்கு பயமீன், தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து இதே மேடையில் இதே இடத்துல இதே மைக்கில் ஒரு அடிவிட நகலாமல் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கார். அண்ணே ரொம்ப 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 நன்றிங்கண்ணே. என்னன்னா எல்லாருமே சொன்னாங்க, சாமிச்சு கூட சொன்னாப்புல பிள்ளையார் சொல்லிக்கு பிள்ளை சூண்டு போகிறாரு சூரியனை. அது கிடையாது. யாரை வேணாலும் வச்சு காமெடி எடுத்து படத்தை வின் பண்ணணும் அப்படின்னு எனக்கு முக்கியமான டேரக்டரில் எழிலண்ணே ஒரு ஆள். கண்டிப்பாக அவர் யாரை வேணாலும் வச்சு படம் எடுப்பார். அந்த திறமை இருக்கிறதுனால தான் அவர் தொடர்ந்து எல்லா படத்தையும் அவர் கிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு காமெடியனும் ஒரு காமெடியினால் கண்டிப்பாக டோட்டல் ஸ்கோர் பண்ண முடியும்னு நினைக்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. கூட இருக்க நடிகர் சேர்ந்தால் மட்டும்தான் அது பெருசாக நிற்கும் அந்த சீன். அதனால தான் அவர் வந்து ஒரு படத்தில் வந்து டோட்டலாக எல்லாத்தையுமே வச்சுக்கிறாரு. காமெடி ஆர்டிஸ்ட்னா ஜென்ஸை தவிர லேடிஸ்லேருந்து எல்லாத்தையுமே ஒரு பெரிய வந்து ஒரு படையை வச்சுக்கிறாரு. ஸோ எல்லோரும் சேர்ந்தால் தான் ஒரு படத்துக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்க முடியும். அதைத்தான் அண்ணன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. புஷ்பா புருஷன் லாஸ்ட் அப்படி ஒரு நல்ல பதிவை கொடுத்து என் பொண்டாட்டியை எங்கேயுமே வெளியில் கூப்பிட்டு போகிற அளவுக்கு ஆக்கி விட்டார் மனுஷன். வாரம் அந்த மயிலாப்பூர் கோயிலுக்கு ஆஞ்சநேய கோயிலுக்கு போயிட்டே இருப்பேன். படம் வந்தது இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயிலுக்கு போக முடியலை. ஆமாம், அப்படி போனால் கூட பரவாயில்லையே, கரெக்டாக இருந்தால் நம்ம பொண்டாட்டி ஆக்கி வெளியில் தெரியாது இல்லையா, என்ன தெரியும். கோயிலுக்கு போய் அப்படி போயிட்டு அதை அப்படி பார்த்து அந்த ஐயர் பார்த்தோன்னே அது பார்ப்பார். அந்த படத்தில் பார்க்குற மாதிரி அந்த ஐயர் என்னை பார்ப்பார். இப்படி அந்த துளசியை கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு. என் ஒய்ஃபு சந்தோஷம் சுற்றலான்ட்டு போவான். ஏங்க நீங்கள் தானே அந்த புஷ்பா புரிச்சேன். என் பொண்டாட்டி விஸ்கு நடக்க ஆரம்பிச்ச ஒரு 4 8 இந்தாம்மா நில்லுமா நின்று சேர்ந்து சுற்றுண்டு வா. ஆமாம் போங்க வரேன் போகிறேன் புஷ்பா புருஷன் மாதிரி சங்கட்டமாக இருக்குது. சந்தோஷப்படுறே விடுறே நல்ல பதிவு தானே. அதுக்கு எங்கே போனாலும் அப்படிமா ஹோட்டலுக்கு போனாலும் சர்வர் அப்படி தான் கேட்குறேன், புஷ்பா புருஷனாண்டு கேட்குறேன். குருவை மிஞ்ச சிஷ்யன்னு சொல்லுவாங்க, சிஷ்யை மிஞ்ச நான் குருன்ற மாதிரி எங்கே பார்த்தாலும் புரோட்டா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் என்னை ஒரு பெரிய பதிவாதியா புரோட்டா சூரி புரோட்டாண்டு அந்த அப்படி வாய்ப்பு கொடுத்த சுச்சேந்திரன், அது அண்ணனோட அசிஸ்டண்ட்டு. ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த புரோட்டாவை உடைச்சது அவரோட குரு எழிலண்ணே. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அதே ஹீரோ தான் விஷ்ணுவும், அதுலேயும் அதே தான் புரோட்டா விஷ்ணு கூட தான், இதுலேயும் விஷ்ணு கூட தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. அடுத்த மேடையும் இதே இடத்துல கொடுத்துருங்கண்ணே, புண்ணியமாக போகும் உங்களுக்கு. உதய சார் ஃபோன் பண்ணி எப்படி அண்ணே நான் கதை கேட்டேன், நீங்கள் கேட்டிங்களா எழில் சார்ட்டாரு. பிரதர் என்ன சொல்கிறீங்க, யார் கதை சொன்னா அப்படின்னு. இல்லை எழில் சார் தான் சொன்னேன். எழில் சார் கதை சொல்கிறாரா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அண்ணன் கூப்பிட்டாரு, போனேன், கதை சொன்னார். உண்மைக்கு நல்லா இருந்துச்சு. அண்ணே தயவுசெய்து நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லாதீங்கன்னா, உண்மைக்கு இதில் கதை இருக்குன்னேன்ட்டு. கதை இருக்கா, நான் வராத அளவுக்கு தான் பார்த்துக்கிறேன், எப்படி வருது.
எங்கிட்ட இந்த பசங்க நிச்சய சொல்லிக்கிள்ளி எப்படி பிடிச்சிடுறான்ல அப்படின்றாரு. ஆனால் எல்லாம் சொல்கிறாங்க அமைதியாக அந்த மாநிலத்துக்கு முன்னாடி அமைதியாக இருந்து அத்தனை பேர்த்தை ஹேண்டில் பண்ணுறான்னு ஜீவகுமார்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அவருக்கு தெரியும் இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கண்டு. அதனால தான் விட்டுருவார் மனுஷன், போய் தொலைங்கடாண்டு. யார் கேட்குறது? எங்களுக்கு தெரியும் இந்த தொடர்ந்து 3 படத்தை நடித்ததுனால ஜீவகுமார் அண்ணன் மனுஷன் அண்ணனுக்குலாம் எப்படி தெரியும் இவரை பற்றி. இப்போ அவர் ஜீவகுமார் அண்ணன் வந்தார், அந்த டைலாக் வழக்கமாக என்ன இருப்பார். சரி இந்த டைலாக் இவர் பேசி முடிச்சது எண்டு, இதுக்கப்புறம் கோவால், அப்புறம் அங்கிட்டு ராமசாமி, எங்கிட்ட சூரி, எங்கிட்ட நம்ம இந்த டைலாக் எண்டு நம்ம அப்படித்தான் யாருமே நினைப்போம். மானிட்டர்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் மானிட்டர் பார்த்த டைலாக் எதுவுமே வராது அங்கே பிரேமுக்குள்ளே. இவர் அப்படியே நிற்பாது, என்னடா வல்ல அடிச்சுக்கிறாங்க உள்ள, சொன்ன டைலாக் எதுவுமே வரலையே அப்படின்ட்டு. சார் என்ன சார் அந்த எண்டு எனக்கு லீடு ஒன்று இருக்கே அது வரல சார் அது சொல்ல மாட்டாங்க சார், அவங்க சொல்லவே மாட்டாங்க. அப்புறம் நீங்கள் எங்கேயாவது பிடிங்க, எவனா ஒருத்தர் கேப் கொடுத்தா உள்ளே அடிச்சுருங்க சார். எவனும் கேப் கொடுக்க மாட்டேங்கிறேன் சார், நீங்கள் கொடுங்க கொடுப்பாங்க சார். எவனா ஒருத்தர் லைட் அப்படி லேஸ் அப்படின்றப்ப நீங்கள் உள்ளே பூந்துருங்க சார் அப்படின்னு. அப்படி தான் ஒன்றும் பண்ண முடியாது. சில நேரத்தில் மதிமதாவை நானும் ஒரு சீன் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைலாக் பேசிக்க அந்த டெல்லிக்கு போகிற சீனு. அங்கே பிரியாணிக்காக சண்டை போட்டுருக்காங்க, கட்சி உடஞ்சிருச்சு. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நம்ம கிளம்புவான், உள்ளே போயிடுவான், கட்சிக்கு தலைவனாக நம்ம ஆகுறான், சூப்பர் அப்படின்னு ஐடியா என் பொண்டாட்டி ஐடியா கொடுத்து என்னை கிளப்புவான். இப்போ 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்போம். முருகன் என்ன கோட்டை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கார். பாருங்கள் நமக்கு கேமராமேன் எப்படின்னு பாருங்கள். நான் டைலாக் பேசுகிறேன், மதுமதா பேசுறது, நான் கொஞ்சம் லென்த்து டைலாக்கு. அதனால் முருகன் வந்து இல்லை நான் எடுத்து கொடுக்குறேன்டார். இல்லை வேணாம் தலைவா நான் எடுத்து கொடுக்குறேன். சரி ஓகேன்ட்டு அவர் எடுத்து கொடுக்குறாரு. 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கோம். கேமரா அங்கே இருக்குது, கேமராவுக்கு ஒரு 1/2 அடி முன்னாடி தள்ளி அவர் நிற்கிறாப்புல அண்ணன் இப்படி எடுத்து கொடுத்தே இருக்காப்புல. நான் பேச இந்த பிள்ளை பேச, நான் பேச இந்த பிள்ளை பேச, பேசிக்கிட்டே இருக்கு. எத்தாவில் கேமரா போயிட்டுருக்காங்க, கேமரா தூக்கி பேசிக்கிட்டே பார்த்தா என்னடா இந்த ஒரு கேமரா தூக்கி போயிட்டு இருக்காங்க தெரியும். பார்த்தா கேமராவே இல்லை. ஆனால் நம்ம கோட்டுட்டு அதை கூட பார்க்காம டெல்லிக்கு போய் நான் ஆட்சியை பிடிக்கிறேன் அப்படின்ட்டு. முருகனே அவங்க பின்னாடி திரும்பி பாருங்க, என்னங்க கேமரா என்ன கேமரா காணாமா? அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, 1/2 மணி நேரம் ஆச்சு, என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாக ஒரு ரெஸ்பான்ஸ் வேணாமாங்க? எங்கள் பக்கம் 4 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம்ட்டு. என்னன்னா அவர் கடுப்பு மனுஷனுக்கு. அவர் சின்னத்தை நல்ல 10 அடியில் லென்த்த ட்ராலியை போட்டு அவர் மானிட்டர் பார்ப்பார். அப்படியே கேமரா அங்கேருந்து வந்து அப்படியே ஆர்டிஸ்ட் நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். பேசிட்டு எங்களை கவர் பண்ணி அப்படின்னு போலீஸ் ஜீப் வரும். இப்படி 2 பேரும் மானிட்டர் பார்ப்பார். அண்ணன் ரெடி ஆக்ஷன் அப்படின்றார். அப்படியே அங்கேருந்து வரும் அப்படியே நேராக வரும். இங்கே வந்து பார்த்தா பிரேம் ஆர்டிஸ்ட் எவனுமே இருக்க மாட்டேன். நாங்கள் அவருக்கு டேரக்டர் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். அண்ணே பேச ஒன்று சேட்டு மண்ணே இந்த டேலாக் எங்கோ போட்டு எழுதி, ஐயோ போங்கப்பா ஏதாவது பேசுங்கப்பா, கேமராவை ட்ராலி தள்ளிட்டாங்க பாடுவார். உதயபிரதர் நான் கேட்டார், அண்ணே என்ன சார் இல்லை நம்ம எலீஸ் சார் இப்படி நான் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், இப்போ ராஜேஷ் சார்ட்ட இப்படிலாம் இருக்கேன், எலீஸ் சார் இப்படின்ட்டு. ஐயோ செம்ம ஜாலி பிரதர், சில ஸ்ட்ரிக்டான பள்ளிக்கூடம் இருக்கான், இந்த பள்ளிக்கூடத்தில் எப்படி வேண்டாலும் பண்ணிக்க, நீ யூனிஃபார்ம் போறியோ போடலையோ எப்படி வேணாலும் வா, 1ஆம் கிளாஸுக்கு 5ஆம் கிளாஸ்லேருந்து உட்காருவேன், 5ஆம் கிளாஸுக்கு 1ஆம் கிளாஸில் போய் உட்காருவேன், சம்மந்தம் இல்லாமல் உட்காருவாங்க, எப்படின்னா உட்காருவாங்க, ஆனால் பாஸ் ஆயிடுவாங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும் பிரதர் அப்படின்னு. ஓகே வந்தார். ஃபஸ்ட்டு நடித்தார், பிரதர் பார்த்தாரு, ஆக்ஷன் நான் பேசுகிறேன் யோகிபா பேசுகிறப்ப கோவன் பேசுகிறாரு, நண்பர் மாற்றி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கேன் பேசுகிறோம். இவர் அப்படியே பார்க்குறாப்புல, என்னடா கட்டே சொல்ல மாட்டேன்றாங்களேன்ட்டு பேசிட்டே இருக்கேன். அண்ணே என்னண்ணே டேரக்டர் கட்டு சொல்லவே இல்லை, அவர் சொன்னால் நம்ம நிப்பாட்ட மாட்டாங்க, நம்ம நிப்பாட்டான்னு கட்டு சொல்லுவார். பாருங்கள் அங்கே பாருங்கள், இப்போ இன்னொருத்தன் பேசிட்டே இருக்காங்க 2 பேர் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே தான் இருப்போம். அதனால் இல்லை எனக்கு தெரியும், அவர் சொல்லிடுவார், இவங்க எங்கே முடிக்காங்க அங்கே முடிச்சு கேமரா திட்டு வாங்கலான்டுவார். அது அப்படி தான் இருக்கும். ஆனால் தெளிவான ஒரு படம் பண்ணிடுவார். இவ்வளோ பேசுகிறாங்க, அண்ணன் சொன்னார் எப்படி இவ்வளோ பேசுகிறாங்க, எடிட்டிங் எப்படி கஷ்டம் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அண்ணனுக்கு தெரியும். இவங்க இங்கே ஸ்டிக் ஆகணும்னா ஒருத்தர் மூஞ்சியை காட்டுவான்ட்டு பேச விட்டுருவார். ஏன்டா அண்ணன் அப்போல்லாம் பார்த்தா ஒன்றுமே முதல் நாளே ஒரு படத்துக்கு பேசி நடிச்சிருவோம் எல்லாருமே. ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங் ஒரே நாளே ஒரு படத்துக்கு நடிச்சு முடிச்சிருவேன். இதுக்கப்புறம் 45 நாள் இருக்குது. அப்போ எத்தனை படம் யோசிச்சு பாருங்கள். அப்போ அப்படி தெரியும், எவன் வேலையாலும் ஏதாவது ஒரு பஞ்சு விழுகும், அதனால எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவான் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பேச விட்டுருவார். பேச விட்டு கடைசியாக படம் பண்ணி எடிட் பண்ணுறப்ப அப்படி வந்து நிற்கும், படம் இப்படி பெருசாக இருக்கும். அதை இப்போ அப்படி 2 மணி நேரம் கொண்டு வரணும். அப்போ தான் அவருக்கு தெரியும் ராஸ்கர் எவனும் இங்கே உள்ளே வரக்கூடாது.
எல்லாத்தையும் பேசிட்டாங்களா? இப்போ இங்கே என்ன பண்ணு டப்பிங்லாம் பேச சொல்லு, எல்லாத்தையும் பேச சொல்லு. எல்லாம் பேசி முடிச்சாச்சு, ரெடி ஓகே. கோட்டை படத்தை தூட்டிங்க வா, ஏட்டிங் ரூமில் போடு. ஓகே. முருகன் எல்லாம் வெளில போங்க. யாரும் அந்த அருவாள் ஒன்னாசனை போடுறா, சதக்கு வெட்டுறா வாயிலே வெட்டுறா. வெரி குட். எப்படி இருக்கு எடிட்ரு? ஓகே சார். நெக்ஸ்ட்டு அந்த 5-6 போடு 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 5 போட்டு சத்துன்னு போடு சார். இதை பாட்டு போடு நீ பாட்டுக்கு ஒரு பீச் இருந்தால் போதும். போடு கரெக்டு. ஒட்டவை ஒட்டு. வெரி குட். எவ்வளோ இருக்குது சார்? அந்த ஒருத்த மட்டும் கொஞ்சம் லாங்கிலேருந்து பேச அவனை போடு, அங்கேயே போடு. வகுத்தில் போடு, அவனை வகுத்தில் போடு. ஆமாம் ஒட்டு. எவ்வளோ சார்? 2-5. கூப்பிட்டு அந்த வெள்ளைக்கு உதவி எல்லாத்தையும் கூப்பிட்டு போட்டு பாரு. கக்கான்னு சிரிப்பாங்க. சூப்பர். அவள் தான் அருவாத்துக்கு ஓரமாக அடுத்த படத்துக்கு தேவைப்படும். தெரியும் அவருக்கு இவங்களுக்கு இங்கெல்லாம் வெட்டக்கூடாது, பேச விட்டுருவோம். பிள்ளைகளை கடைசியாக வந்து அருமையாக விட்டு சூப்பராக ஒரு படம். அப்படித்தான் இந்த படம் வரைக்கும் கண்டுன்னு அண்ணன் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அப்புறம் தெரியுது அவருக்கு, ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் கிடையாது, எல்லாமே தெரியுது அவருக்கு. தெரிஞ்சு ஃபைனலில் கடைசி இந்த படம் எங்கே ஆரம்பிக்கணும், எப்படிலாம் போகணும், எப்படி வரும், எப்படி முடிக்கணும் அவருக்கு தெரியுது. தெளிவான ஒரு படத்தை கொடுத்துறாரு. தொடர்ந்து நீங்கள் படத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னே உதவிப்படுறதுக்கு நான் பெரிய நன்றி சொன்னேன். இந்த ஒரு படம் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 2 படம் சேர்ந்து பண்ணுறேன். மொத்தம் 3 படம் பண்ணுறேன். 3 படம் அப்படின்றப்போ ஒரே மாதிரியாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சார் அவரை. நானும் கூட அதை கேட்டேன். அதுக்கப்புறம் 3 கதையும் கேட்டு சொன்னார். இல்லைண்ணே ஒன்றும் தப்பாக இருக்காது. எல்லி சார் படம் அது அவரோட ஸ்டைல் இருக்கும், இங்கிட்ட தளபதி படம் அது ஒரு மாதிரியாக இருக்கும், கௌரவ படம் வேறு படம் அப்படின்னு. ஓகேன்னு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. இன்றைக்கி உதவிப்படுறது வந்து இந்த ரெட் ஜெயிண்ட் நிறுவனம் இவ்வளோ பெரிய நிறுவனமாக இருக்குது அப்படின்னா உண்மைக்கு அவருடைய நடவடிக்கை தான், அவர் பழக்க வழக்கம் தான், அவருடைய பணிவு தான். நண்பர்கள் சொன்னாங்க உண்மைக்கு அவர் நினச்சி எப்படி வேண்டாலும் இருக்கலாம். நான் அவர்கிட்ட பழகும்னா அப்படி தான் நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. இந்த அளவுக்கு இருக்காருன்னா ஃபஸ்ட்டு அவருடைய அந்த குணங்கள், மரியாதை அப்படின்டா அவர்கிட்ட கற்றுக்கிறேன்னு. யாருக்கு எப்படி மரியாதை விட சின்னவங்களை கூட அந்த வாங்க போங்க ஒரு கோமா பேசி இந்த அவன் அந்த இவன் இல்லை அப்படி பேசி நான் பார்த்ததே இல்லைங்க. அவ்வளோ பணிவு. நம்மதே வந்து உதவி சார் அவர் தான் சூரிய மாதிரி இருப்பார் சில இடத்துல எல்லாம், நமக்கே ஆச்சரியமாக இருக்கு. அந்தளவுக்கு டைமிங்னா அவர் தான். நான் சினிமா நேந்திரம் நடத்து கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு டைமிங்னா ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரதர் அதை விட டேரக்டர் எனக்கு தெரியும் 8 மணி அப்படின்னம்னா 7:55 மேக்கப் போடுன்னு உட்காந்துருவார். எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிடும். அது எப்பவும் நான் 3 படத்தை ஒரு 6 மாதம் நான் கூடவே இருக்கிறேன். ஒரு நாள் கூட அவர் தள்ளி வந்ததே இல்லைங்க, வந்ததே கிடையாது. நமக்கு பின்னாடி வந்து கூட டக்குன்னு மேக்கப் போட்டு டக்குன்னு கேமரா அப்படியே உட்காந்துருவார். இவர்னாலே மற்றவங்க டென்ஷன், எனக்குலாம் டென்ஷன், என்னை விட மேக்கப் பண்ணுங்க அதை விட டென்ஷன். அவங்க என்னையை பார்க்க விட ஹீரோ வந்துட்டாரான்னு பார்ப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஷார்ப்பாக டக்குன்னு ரெடி ஆகிடுவார். 9 மணி 8:50, 12 மணி 11:50. அந்த நீங்கள் தொழில் கொடுக்க மரியாதை பிரதர் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்குது. இந்த மேல் உங்களாம் நிறையா கற்றுக்கிட்டுங்க. இப்படி ஒரு சூழலை இருந்து ஆனால் அவ்வளோ பணிவு, அவ்வளோ மரியாதை, தொழில் பக்தி அவ்வளவு கண்டிப்பாக இன்னும் இன்னும் பெரிய ஒரு உச்சத்தில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்க பிரதர். நீங்கள் அந்தளவுக்கு இருப்பீங்க. இப்போ கூட பாருங்கள், எல்லாம் பேசிட்டுக்கப்போ நான் கூட நினச்சேன் குழந்தை முல்லை நண்பர்கள் நிற்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதை கரெக்டாக வாட்ச் பண்ணி அதை கூப்பிட்டு சொல்கிறாரு பாருங்கள். இல்லை அவங்கள கூப்பிட்டு பேசுவோங்கன்ட்டு. சூப்பர். இது முன்னாடியே நடந்துச்சு இந்த இந்த ஃபங்க்ஷனு. விடிஞ்சா இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றப்ப நைட்டு எங்கள் அப்பா தவறிட்டான்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ பிரதர் ஃபோன் பண்ணார். அண்ணே இந்த மாதிரி கேள்விப்பட்டேனே. ஆமாம் பிரதர், சாரி பிரதர், நான் போயிட்டு வந்துடுறேன் பிரதர், நான் அடுத்து வேறு எல்லாம் வந்து பேசிடுறேன் பிரதர், நீங்கள் ஆரம்பிச்சிருங்க பிரதர். எதுக்குண்ணே? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் போங்க, நான் காலைல அங்கே வந்துடுவேன். பிரதர் நீங்கள் எதுக்கு பிரதர், நீங்கள் நம்ம ஃபங்க்ஷன் முக்கியம் இல்லைங்க, இது எப்போ வேணாலும் வச்சுக்கலாங்க, வாங்க அதுதாங்க முக்கியம், விடுங்க கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டார். அப்போவே இதை யோசிச்சு 1 hour மறுநாள் அப்போவே சொல்லிட்டு இல்லை வேண்டாம் இப்போ தேவையில்லைன்னு சொல்லிட்டு. அப்போ குமார் மேனேஜர் சொல்கிறாரு, இல்லைண்ணே சார் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிட்டு மறுநாள் அண்ணன் செம்பமூர்த்தி அண்ணன் எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். இப்படி இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நட்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம் பிரதர். இமான் அண்ணன் வாங்கன்னா அண்ணனோட சன்னு வந்திருக்காரு. அவ்வளோ வயசு குறைச்சி அண்ணன் சூப்பராக வந்திருக்காங்க. ஒருவேளை அந்த ரெஜினா பாட்டை பார்த்துட்டு முடிவு எடுத்துட்டாரு நம்ம தெரியலை, நாம ஏன் ஹீரோவை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. சூப்பர்ண்ணே. தொடர்ந்து வெற்றி. இது அண்ணன் எழில அண்ணன்னா இமான் அண்ணன், அதான் உண்மை. அந்த பதிவு இருக்குது. தொடர்ந்து அந்த கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இன்னொன்று இந்த 3 படம் இமான் அண்ணன் தான்.
மெலோடின்னா இமானண்ணன் இதில் மெலோடி சேர்த்து எலியில் என்னன்னு இமானண்ணன் சேர்ந்து ஒரு லைட்டாக லேஸ் 2 காரப்படி 2 குல்பேஸை போட்டு உள்ள ஒரு கலக்கி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா வேறு லெவலில் இருக்குது ரெஜினா சாங்கு. சப்பா என்னமோ ஒன்மர் கேட்கணும் போல் இருக்குது. அப்படி இருக்குது. இந்த ஒரு பாட்டு தனியாக 50 நாளைக்கு விட்டு வரும்னு நினைக்கிறேன். அப்படி சூப்பராக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். யுகபாரதி அண்ணன் அது அண்ணன் சொல்கிற மாதிரி அவர் போண்டா அவர் தான்ற மாதிரி அந்த நட்பு அந்த 2 பேரும் தொடர்ந்து வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது அப்படியே நடத்திக்கிட்டே இருக்கேன்னு மனுஷாலிக்கான அண்ணன் அவர் மிகப்பெரிய வில்லன். ஆனால் இந்த படத்தை என்ன காமெடின்றாங்க. நான் தான் வில்லன், அண்ணன் தான் காமெடி. அதான் உண்மை. எனக்கு எளியில் எந்த அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிறது. அது எளியில் ஷூட்டிங்ஸில் நடக்கத்தான் செய்யும். நீங்கள் புதுசு இல்லையா? என்னென்னா அண்ணன் ஒரு டைலாக் பேசி பக்காவை அடிப்பார், பஞ்சடிக்கான்னு இருப்பார். சொல்ல அப்படின்னப்போ யோகி பாபு பூந்து ஒரு பஞ்சு அடிச்சு விட்ருவாப்புல. அதே தான் என்னென்ன அண்ணனுக்கான அந்த கியூ வரும், அடுத்து அடிப்பண்ண இருப்பார். அந்த கியூ சொல்ல மாட்டேன் அவனும் 4 தடவை பார்ப்போம். 5ஆவது தடவை எளிய சார் நான் அருவாள் எடுத்து ஒரே வட்டை வெட்டி பிடிவேன். டென்ஷன் பண்ணுறாங்க என்ன. எவ்வளோ சொன்னதே பேச மாட்டேன்றாங்க. அதே வாங்கடா பாப்பட வாங்கடா நீங்களும் நானும் பார்த்துருண்டு அந்தளவுக்கு சின்னத்தை டென்ஷன் ஆயிடுவார். ஆனால் படத்தில் இவ்வளோ பெரிய ஒரு வில்லன் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் வில்லை அப்படின்னு மனுஷாலிக்க அண்ணனை வந்து நினைக்காம வேறு யாருமே நினைக்க முடியாது. அவ்வளோ ஒரு பதிவு பண்ண மனுஷன் அந்தளவுக்கு இன்றைக்கி அப்படியே ட்ரெண்டை மாற்றி அவ்வளோக்கு ஈக்குவலாக அப்படியே காமெடி பண்ணுறாரு. பெரிய விஷயண்ணே, சூப்பருங்கண்ணே. இன்னும் நீங்கள் என்ன ரொம்ப தூரம் சினிமாவில் ரொம்ப வருஷத்துக்கு நீங்கள் இருக்கணும்னே, உங்கள் கூட நாங்களும் நடிக்கணும்னே. அதுக்கு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அதுக்கு அப்புறம் சாம் சார் எல்லா படத்துமே எழுதின படத்தை பெரிய ஸ்கோர் பண்ணுவார். இந்த படத்தில் அவருக்கு நான் ரசிகன்னு சொல்லுவேன். சூப்பர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, அற்புதமாக பண்ணியிருக்காரு. ரவிமரியா சொன்னார் அண்ணன் வந்து ஏதோ ஒரு சீன் அப்படின்ட்டு. லாஸ்ட் 5 பால் தான் இருக்குது, 5 ரன் தேவை, ஒரு 6 அடிச்சுட்டு நேம் ஆகுறது இல்லையா? அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் இந்த படத்தில் வந்து போன படத்தில் இந்த படத்தில் ஒரு சீன் இருந்தாலும் ஒரு சீன் உண்மைக்கு ஒரு படத்தில் ஒரு முக்கால்வாசி படத்தில் ஒருத்தர் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவானோ அந்த ஸ்கோர் அந்த இதில் நீங்களும் ரோபோ சங்கர் பண்ணியிருக்கீங்க. அப்படி வாய்ப்பு கொடுத்துருக்காரு இல்லைன்னு. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு உங்களுக்கு மிகப்பெரிய படமாக தான் இருக்கும். 60 டாங்கே அது என்னமோ தெரியலப்பா. உங்கள் பேர் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சாம்ஸ் நல்லா சொன்னாப்புல. நீங்கள் அவர் நான் அப்பயே யோசிச்சிங்கன்னா சாம்ஸ் நல்லா சொல்கிற மனுஷனே கிண்டல் பண்ணுறாங்க, நம்ம வேலை எப்படி வரும்னு. சூப்பர். உங்கள் பதிவை நீங்கள் தெளிவாக பண்ணியிருக்கீங்க. லிவிங்ஸ்டன் அண்ணன், ராஜசார் அண்ணன். லிவிங்ஸ்டன் நீங்கள் கேட்டார் எப்பா உன் படங்களில் பார்க்குறீங்கப்பா, அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கிற இந்த படங்கள் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நெடுந்தூரத்துக்கு நீ நல்லா வரணுமையா அப்படின்னாரு. உங்கள் பெரியவங்கண்ணே, நீங்கள் பார்க்காத சினிமாண்ணே, உங்களோட வாழ்த்துல எனக்கு பெரிய வாழ்த்துனேன். ரொம்ப சந்தோஷம். அஸ்வின், யோகி பாபு, கோதண்ட அண்ணன், முல்லை இவங்க மட்டும் இல்லை, இவங்களை சேர்ந்து எல்லாம் பெரிய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் கலக்க போதையால் இங்கே ஒட்டுமொத்த பேர்த்தை வச்சு இன்றைக்கி அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பெரிய ஸ்க்ரீனில் ஏதாவது ஒரு டைமிங் எடுத்தால் கூட அவங்க டைலாக் ஏதாவது ஒன்று வந்துடும் உள்ள. ஏன்னா அவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்க்ரீனை அவங்க ஆளணும் விரைவில். அதுக்கான திறமையில் அவங்ககிட்ட நிறையாவே இருக்குது. கண்டிப்பாக அந்த வாய்ப்பை நம்ம எளிதாக என்ன கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் எல்லோரும் கொடுப்பாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோடய வாழ்த்துக்கள். சரவணருக்கு பயமேன், பத்திரிக்கைக்காரங்க, மீடியாக்காரங்க, ஆடியன்ஸ் இவங்க இருக்க நமக்கு ஏன் பயம்? கண்டிப்பாக இவங்க பெரிய இடத்த எளியிலான படத்தை இது வரைக்கும் தொடர்ந்து கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. இன்னும் அடுத்த இடத்துக்கும் நம்ம டோட்டல் டீமை இவங்க கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். சில விஷயங்கள் பேசும்போது அது பர்சனலாக தனிப்பட்ட முறையில் நின்று பேசும்போது அது வேறு மாதிரி, ஒரு மேடையில் பேசும்போது சில நேரத்தில் வந்து தவறாக எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக வரும்போது அதனால பேசுகிறதுக்கு பயமாக இருக்குது. மெயினாக இப்போ வந்து எழில் சார்லாம் கூட என்னுடைய ரொம்ப பாலிய நண்பர். அவர் இந்த படத்தில் முதல் முறையாக என்னை கூப்பிட்டு நீ நடிக்கணும் லிவிங்ஸ்டன் சொன்னார். ரெஜினா ஹீரோயினுடைய ஃபாதராக நடிச்சிருக்கேன் அந்த படத்தில். இப்போ உதயநிதி ஸ்டாலினை பற்றி நம்ம வேறு ரவி மரியா சொன்ன போல் ரொம்ப சாஃப்டான ஒரு அவர் என்ன ஹீரோ. நாம் எல்லா படமும் பார்க்குறது, இப்போ கூட பாகுபாலி பார்த்துட்டு தான் வரேன். நான் எந்த படத்தையுமே எல்லாத்தையும் தியேட்டரில் போய் தான் படம் பார்க்குறது. நல்லா இருந்தால் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணி 1க்கு 10 முறை பார்க்குறது, நல்லா இல்லைன்னா திட்டிகிட்டு வர்றது. ஏன்னா காசு ரொம்ப செலவு பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஃபேமிலியோட ஒரு படம் பார்க்குறோன்னா 1300 ரூபா இப்போ செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன். காரை செலவு பண்ணிக்கிட்டு, ஆட்டோ செலவு பண்ணிக்கிட்டு, அங்கே போய் ஏதாவது பலகாரம்லாம் வாங்குறது, அதுக்கு ஏகப்பட்ட காசுங்களை செலவு பண்ணுறாங்க. ஒரு பப்ஸே வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா அப்படின்றாங்க.
ஒரு தண்ணி எடுத்துட்டா சின்ன பாட்டிலே வந்து 50 ரூபா. அப்போது எப்படி தியேட்டருக்கு ஜனங்க வருவாங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லோரும் தியேட்டருக்கு வர்றதில்ல, டிவிடியில் தான் வருது. டிவிடிலாம் கிடையவே கிடையாது, ரேட்டு ஜாஸ்தி ஆகிப்போச்சுங்க. எல்லாருக்குமே 1200 எப்படி அஃபோர்ட் பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த படத்தை பற்றி, ஏன்னா இந்த படத்தை பற்றி பேசுறது நமக்குள்ளே பேசி பாராட்டிக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பெஸ்ட்டாக வந்திருக்கு இந்த படம், அருமையாக வந்திருக்கு. அது வேறு அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ரெஜினா வந்து சச் அ ஒண்டர்ஃபுல், ஒரு ஜூலியா ராபர்ட்ஸை பார்க்குற மாதிரியே இருக்குது. அவங்க கூட இப்போ தான் நான் வந்து சில்க் வார்பட்டி சிங்கம் நடிச்சிட்டு வந்திருக்கேன். விஷ்ணு விஷால் படம் வந்து அவங்க கூட ஒரு 15 days நான் இருந்தேன். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதே போல் உதயநிதி ஸ்டாலின் சார் ரொம்ப கிராண்ட், ஒரு ரசிகனாக சொல்கிறேன், ரொம்ப அற்புதமாக என்ஜாய் பண்ணுவேன். உண்மையான நம்முடைய மியூசிக், ஃபோட்டோகிராஃபி, டேக்கிங் ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது, அழகாக இருக்குது. இன்னும் திருப்பி பார்க்கணும் மாதிரியே தோணுது. உதயநிதி ஸ்டாலின் வந்து அழகாக இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காரு. பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபேஸே பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா ரசிகர்களுக்கும் ரொம்ப, நான் ரசிகர்களை சார்பாக பேசுகிறேன், சினிமாவில் இருக்கேன் அப்படின்றதுக்காக கடவுள் சத்தியமாக நான் பேசலை. நான் ஒரு எல்லா படங்களையும் தியேட்டரில் போய் தான் படம் பார்ப்பேன். எல்லா படமும் மாநகரத்துலேருந்து இப்போ வந்திருக்க ஸ்ரீ கணேஷ், துருவங்கள் 16 ஒரு படமும் மிஸ் பண்ண மாட்டேன். நல்லா இருந்தால் ரொம்ப ரசித்து பாராட்டி அந்த டைரக்டரை பாராட்டுவேன். அந்த விதத்தில் நானும் சாருடைய படங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். சச் அ ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர். அது ஆக்சுவலாக அழகான முகம், ஒரு இன்னசென்ட்டான முகம், காமெடி ஆர்டிஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஆக்ஷனும் வரக்கூடிய மனிதன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ஒரு சட்டிலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிப்பார். அவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்கால நடிப்பில் இருக்குது. இது நான் சத்தியமாக சொல்ல, மனசு பூர்வமாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு அழகான முகம் இருக்குது. எப்படி சொல்கிறேன், தயவுசெய்து தவறாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஹீரோவெல்லாம் அவங்க காக்காரம் பிடிக்க முடியாது இப்போலாம், தெரியுதுங்களா? இப்போலாம் வந்து டைரக்டர்ஸ் மீடியாங்க. டைரக்டர் எழில் மனசு வச்சா தான் எனக்கு அடுத்த படம் கொடுக்க முடியும் இல்லையே. ஹீரோலாம் மனசு வச்சு இவர் லிவிங்ஸ்டனை போடுங்க அவர் அப்படிலாம் இப்போலாம் சொல்லவும் முடியாது, சொல்லவும் மாட்டாங்க யாரும் இப்போலாம், தெரியுதுங்களா? இருந்தாலும் அந்த இதில் நான் சொல்கிறேன், அவ்வளோ ஒரு அற்புதமான பெர்ஃபார்மர் அவர். அழகான ஒரு அந்த ஃபேஸில் இன்னசென்ஸின்னு கூட சொல்ல முடியாது. நான் ஒரு ஆக்டிங் இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்கேன். யாராவது வந்து என்கிட்ட வந்து நடிப்புக்கு சான்ஸ் கேட்க வந்தாங்கன்னா அந்த 2 நிமிஷம் ஒரு 5 minutes அவங்ககிட்ட பேசுவேன். அதை பேச பார்த்து, நீ தயவுசெய்து நடிப்பு துறைக்கு எடுக்காதப்பா, உங்கள் காரியரே தப்பாகிடும், உங்கள் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும், அதனால தயவுசெய்து வராது நடிப்புக்கு, வேறு ஏதாவது வேலை பாரு. ஏன்னா 25,000 rupees கொடுக்குறான், யார் வேணாலும் போட்டு நான் நடிப்பு சொல்லிக்க முடியும். பார்த்தவொடனே ஒரு 5 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சேன் இவன் தேராதுன்ட்டு. ஏன் அவன் லைஃப் நம்ம ஸ்பாயில் பண்ணோம் சொல்லுங்கள் போகலாம். ஆனால் சிலவங்களை பார்க்கும்போது இல்லை, இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குடா அப்படின்ட்டுலாம் நான் என்னால் கணிக்க முடியும். அப்படி ஒரு பவர் என்கிட்ட இருக்குன்னு நான் தைரியமாக தன்னம்பிக்கையோடு சொல்கிறேன். அந்த பவரில் சொல்கிறேன். சாருக்கு வந்து, சார் என்னோட ரொம்ப சின்ன வயசு இருந்தாலும் ஒரு மரியாதைக்காக சார், உதயநிதி ஸ்டாலினுக்கு எல்லாரும் ரோட்டில் என்ன பேசுவாங்க, உதயநிதி ஸ்டாலின் இஸ் ஹேவிங் சச் அ ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர். அதே போல் ரெஜினா அவங்க கூட சச் அ ஒண்டர்ஃபுல், அவங்களுடைய அந்த பாடி அனாட்டமிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ். இந்த சாங் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. அதே போல் இமான் சார், இந்த படம் நிச்சயமாக ஒரு ரசிகனாக நான் பார்க்கும்போது, ட்ரெய்லர்ஸ் பார்க்கும்போது நிச்சயமாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அதேமாதிரி ஜிஎம் குமார் சொன்ன மாதிரி எழில் சார் வந்து ரொம்ப அமைதியாக, ஆனால் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் காம்பினேஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுலாம் நாங்களாம் ரொம்ப பதட்டமாகிடுவோம் சில நேரத்தில். எப்படி இது இவங்களை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்கிறதுன்ட்டு எதை பற்றியுமே இது பண்ணாமல் அமைதியாக ஒரு மனசுக்குள்ளே பிளான் பண்ணிவிட்டு அழகாக சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக என்ன ஷூட்டில் என்ன பண்ணுமோ அதை அழகாக எடுத்து முடிச்சிடுவார். அவர் மிகப்பெரிய, அவருக்கு ஒரு டேலண்ட் உள்ள ஒரு டைரக்டர் அவர். இப்போ வந்திருக்க எல்லா டைரக்டர்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப டேலண்ட் உள்ள ஆர்டிஸ்ட் டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸான ஒரு மேட்டர் சொல்லுதான். ஆனால் காமெடி அப்படி பண்ணுறது வந்து டைரக்டர்ஸ் இப்போ ஆக்சுவலாக இல்லை சொல்லப்போனால். அதை ஒரு டோட்டலாக டேக் ஓவர் பண்ணியிருக்காரு எழில் சார். ஸோ இனிமேல் அவரும் ஏன்ட்டேன்னா படம் வந்து பார்த்து சீரியஸாக பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஆனால் சிரிக்க வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்லையே, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நல்ல காமெடி படம் வந்துன்னு வச்சுங்களேன், ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டே இருப்போம் நாங்களாம். அதே போல் காமெடி டைரக்டர்ஸ்லாம் ரொம்ப கம்மி. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா எழில் சார் வந்து அற்புதமான ஒரு டைரக்டர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் எல்லாம் பெஸ்ட் டீம்ஸ் இந்த பாட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி, பெஸ்ட் இமான் சார். என்ன சார்னு கூப்பிட்றேன், இமான் சார். சார் இமான் ரொம்ப வருஷமாக தெரியும். அவருக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குன்னு இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு முறை அவர் மீட் பண்ணேன். எங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்காரு. இமான் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் டேரக்டராக வருவீங்கன்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப எங்கள் வீட்லேயும் சொல்லுவாங்க,
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பாடல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமான பாடல்கள், ஒரு படத்துக்கு பாட்டுக்காகவே அதில் படங்கள் ஓடுது. அதே மாதிரி இந்த படமும் வந்து சாங்ஸ்லாம் ரொம்ப கிராண்டாக இருக்குது. உதயநிதி ஸ்டாலினுடைய பாடி லாங்குவேஜ் சச் அ ஒண்டர்ஃபுல். ரெஜினா அவங்க அங்கே சாங் இன்னொரு முறை பாட்டு கேட்கணும் மாதிரியே இருக்குது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படமும் அவருடைய வெற்றி வரிசையில் இன்னொரு வெற்றி. மனிதனில் பிரமமாக நடிச்சிருந்தீங்க சார். உண்மையிலே சில நேரத்தில் பார்த்துட்டு எப்படி பாராட்டுறதுன்ட்டு இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு தருணமாக எனக்கு தோணுச்சு. இல்லை சச்ச ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தில். சைலண்ட்டாக வந்து அழகாக நீங்கள் ஒரு சைலண்ட் கில்லர் படம் கூட அதை பண்ணலாம் பாஸ் நீங்கள். ஆமாம் பாஸ், வெறும் இன்னசென்ஸ் உங்களை சொல்ல முடியாது. ஒரு முகத்தில் வந்து ஒரு விதமான ஒரு பவர்ஃபுல் ஃபேஸ் இருக்குது. ஒரு மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு ஒரு லட்சியத்துக்கு போராடுற, அதுக்காக எதையுமே செய்யக்கூடிய அளவுக்கு முகத்தில் ஒரு இது வெறும் இன்னசென்ஸ். பாக்யராஜ் வந்து வெறும் இன்னசென்ஸ் இருக்கும். அவர் ஆக்ஷன்லாம் வந்தால் ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. அதனால் இனிமேல் அவர் நல்ல கதைகளை எடுத்துக்கிட்டு நல்ல திறமையுள்ள இயக்குநர்களோட நடித்து காமெடி ஆக்ஷன் எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய திறமை உள்ள ஒரு ஆக்டர் உதயநிதி ஸ்டாலின். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த தியேட்டர் மட்டும் நான் சொல்ல விரும்புவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதான் இப்போ நம்ம ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா 1500 கொடுத்துக்கிறத விட ஒரு 500 400 கொடுத்து படம் பார்க்கலாம்னா சத்தியமாக எல்லாருமே வருவாங்க சார். அதுக்கு என்ன வழிவகை இருக்குது? அதை நம்ம பார்த்தோன்னு வச்சுங்களேன். டிவிடி வந்துருச்சு, எல்லோரும் டிவியில் பார்க்குறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரேட்டு என்ன முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான்லாம் சின்ன வயசில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தியேட்டர் கிடக்கும். ஸோ நடந்தே எல்லோரும் போயிடுவாங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் மிச்சமாகுது பக்கத்தில். ஏன்னா நைட் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா முந்தியில் லேடிஸ் நிறைய பேர் வராங்க. இப்போ வரதில்லை. ஏன்னா பயம், எப்படி ஆட்டோவில் போகிறது, ஏதாவது ஆகிடுமோன்ற ஒரு செக்யூரிட்டி பயம் வருது. ஆனால் பக்கத்தில் இருக்குதுன்னு வச்சிங்களேன், எல்லோரும் வந்துடுவாங்க தியேட்டருக்கு நைட் ஷோ. ஸோ எல்லோரும் அந்தந்த ஏரியாவுக்கும் எல்லாரும் நடந்தே போகக்கூடிய அளவுக்கு ஒரு என்னுடைய ஃபீலிங். பக்கத்தில் இருந்தால் வந்துடுவாங்க இல்லையா. ரேட்டிங் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக எல்லா படங்களும் எப்படி முந்திலாம் ஓடிச்சோ, 60s 70s 80s எப்படி படம் ஓடிச்சோ அதே போல் எல்லாரும் ரேட்டும் தியேட்டரும் பக்கத்திலே இருந்தாங்கன்னு வச்சுங்க. அதேமாதிரி சாப்பிட்ற பொருள் கூட வந்து ரொம்ப விலையாக. ஒரு பப்ஸு 80 ரூபான்னா 4 பேர் 4 8 80 320 ரூபா ஆகுது. தண்ணி 50 ரூபா. அப்போ அவ்வளோ இப்போ இருக்க ஜனங்களுக்கு எப்படிங்க அது ஒர்க் அவுட் ஆகும்? ஒரு 500 ரூபா கூட முடிஞ்சு வச்சுங்களேன். எல்லாருமே தியேட்டருக்கு படத்துக்கு வருவாங்க. அதுக்கு ஏதாவது வழி சொன்னா சத்தியமாக எல்லா படங்களும் எல்லாருமே பார்க்க வருவாங்க. 500 ரூபா பட்ஜெட்டாக இருந்தாங்க. அதான் அது உதயநிதி ஸ்டாலின் சார் மூலியமாக தான் அது நடக்கும். அந்தந்த ஏரியாவில் ஒரு எங்கள் அண்ணா நகரில் பார்த்தா முந்தி ஒரு தியேட்டர் இருந்ததுங்க. எல்லாரும் அங்கே போவோம். அந்த தியேட்டருக்கு போய் இல்லை, காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னே தெரில. அந்தந்த ஏரியாவில் இருந்துச்சு வச்சுக்கலாம், எல்லாருமே ஈஸியாக போய் படம் பார்க்க வருவாங்க. போயிட்டு வரலான்ற ஒரு செக்யூரிட்டி பேசஸ் தான் மெயின். ரேட்டு இது ரெண்டும் சரியாச்சுன்னு வச்சுங்களேன், எல்லாருமே எல்லா படத்தையும் பார்ப்பாங்க. அது என்னன்றதை இப்போ இருக்கவங்கலாம் சேர்ந்து முடிவு எடுக்கணும். மீண்டும் இந்த யூனிட்டில் இருக்க மன்சூர் அலிகான்லாம் அவர் ரொம்ப பெரிய நண்பர் நமக்கு. அற்புதமான ஒரு யூனிட். எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக உழைச்சிருக்கோம். இந்த படமும் ஜாலியான ஒரு படம். இந்த படம் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆக ஒரு ரசிகனாக என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வெற்றி விழாவை கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு வெற்றி விழா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும். படம் அவ்வளோ நல்லா இருக்கு, அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பாக ஒரு வெற்றி விழாவில் நம்மளெல்லாம் சந்திக்கலாம். தெரியும். வாழ்த்துக்கள். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது என்ன இங்கே கூப்பிட்டு பேச இருக்கிறது. ரொம்ப அதுவும் இந்த சாங்கில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்கேன். எழில் சார் எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்காரு. கேரக்டர் வித் சாங்காக கொடுத்துருக்காரு. என்னோடய கேரக்டர் ரோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டைப் ஆஃப் அ கிளாமர் அண்ட் காமெடியாகவும் இருக்கும். அண்ட் உதய் சார் பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப எஃபர்ட் போட்டு அந்த பாட்டு ரொம்ப ஆடினார். எல்லாம் ஒரே ஒரு டேக்கில் பெருசாக பண்ணார். அண்ட் ஐ கம்ப்ளீட்லி என்ஜாய்ட். ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு இந்த படம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். தேங்க்யூ. ஒரு காலகட்டத்தில் நானும் எழிலும் க்ராஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப முன்னால். அதை ஞாபகத்தை வச்சுக்கிட்டு எனக்கு இந்த ஒரு பிரேக் கொடுத்ததுக்கு ஐ ஷுட் தேங்க் மிஸ்டர் எழில். அண்ட் உதய பற்றி சொல்ல வேண்டாம். சச் அ சிம்பிள் பர்சன். இந்த பேக்ரவுண்டில் இவ்வளோ சக்ஸஸ்க்கு அப்புறமும் இஸ் வெரி சிம்பிள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது. காரைக்காலில் பண்ணோம். டெஃபினெட்லி நான் இப்போ பார்த்ததில் நான் ஃபீல் பண்ணது இட்ஸ் எக்ஸலண்ட். இட்ஸ் கமல். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. மாபெரும் வெற்றியை பெற்றுத்தரன்றது நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிறைய பெரிய கலைஞர்கள் இருக்கும்போது நான் முன்னாடி பேசுனதுக்கு மன்னிக்கணும். எனக்கு உடம்பு சரியில்லை. ஒரு வாரமாக ரொம்ப பார்த்தா தெரியலையா, அதனால் சரி. இருந்தாலும் நம்ம எழில் சாருடைய படம், அதில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர். ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே வந்து வேலைன்னு வந்துட்ட வெள்ளக்காரன் படத்தில் ஒரு அற்புதமான கேரக்டர். அது மறக்கவே முடியாது. அதுக்கு முதல்ல ரைட்டர் அரவிந்தனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிடணும்.
ஏன்னா தேட்டரில் வந்த ஒவ்வொரு கிளாப்ஸுக்குமே அதுக்கான ரைட்டிங் வந்து அவர் தான். அதுக்காகவே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் அவருக்கு. ஸோ அதே காம்பினேஷனில் நானும் ரவி மரியானனும் இதே படத்தில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார், நாங்களும் ஆசைப்பட்டோம். அதே மாதிரி ஒரு போர்ஷன் செம்மையாக பண்ணியிருக்கோம், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. நான் மட்டும் இல்லை, நிறைய காமெடியன்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க, கீழே உட்காந்துருக்காங்க மேலே சீட் இல்லாமல். ஸோ எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இன்றைய விழா நாயகன் இமான் சார், அது எப்படி இமான் சாருக்கும் எழில் சாருக்கும் அவ்வளோ சிங்க் ஆகுன்னு தெரியல. எப்படினாலும் நச்சு நச்சுன்னு சாங் கொடுத்துருவாரு. நான் சமீபத்தில் ஜப்பான் போயிருந்தேன், உண்மையிலே போயிருந்தேன். அதையே அப்படி மறைக்கிறீங்கன்னு தெரியல, உண்மையிலே போயிருந்தேன். அந்த வீடியோலாம் இருக்குது, நான் காமிச்சிட்டேன். அப்போது அங்கே ஜாப்பனீஸ் கேர்ள்ஸோட டான்ஸ் ஆடணும் அப்படின்னாங்க டோக்கியோ தமிழ் சங்கத்தில். அப்போ என்ன சாங் எடுக்கலான்னு நான் கரெக்டாக அந்த உதய அண்ணனுடைய அந்த சாங் பார்த்தேன். செம்மையாக டான்ஸ் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். அண்ணனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அந்த சாங் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணோம். அது பயங்கர ரீச் பண்ண பாட்டு லாலா கடை சாந்தி. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய தொடர்ந்து அடுத்தடுத்தும் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு வந்து எழில் சார் வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். முடிச்சுட்டு கூப்பிடுங்க அப்படின்னாரு. சீக்கிரம் முடிச்சிருங்கிறது தான் அர்த்தம் அதுக்கு. ஏன்னா ரொம்ப நிறைவான மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த மேடையில் பேசுவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் பேச வேண்டியதெல்லாம் இந்த பாடல்கள் பேசிவிட்டேன் என்று நினைக்கிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான இயக்குனர் அப்படின்னு எழில் சாரை சொல்லலாம். ஏன்னா தொடர்ச்சியாக அவர் என்னை தவிர வேறு யாரும் பாட்டு எழுத வைக்கலங்கிற ஒரே காரணம். அவர் எஸ் எழில் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவோம். அதுக்கு என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற அர்த்தம்னாக்க, எந்த பல்லவி எழுதினாலும் எஸ் அப்படின்னு சொல்லிவிடுவார். அதனால் அவர் எனக்கு எப்போதும் எஸ் எழிலாகவே அவர் இருக்கிறாரு. இந்த படத்தில் வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, உதயநிதி சாருடைய நடன சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மிக பிரமாதமாக ஆடியிருக்கிறாரு. அடுத்தடுத்த படத்தில் வந்து இன்னும் வேறு மாதிரி எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கிறது. இந்த படத்தின் எப்போதும் போல் இசைத்தோழன் இமானுடைய இசையில் மிக அற்புதமாக இந்த பாடல்கள் வந்திருக்கு. இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியடையும் என்பதில் சந்தேகமில்லை. நீங்கள் சிரிக்க சிரிக்க பார்க்கக்கூடிய இந்த படத்தை பற்றி சிரிக்க சிரிக்க பேசுவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.